உருவாக்குவது என்பது ரசிகர் பட்டாளத்தை வைத்திருப்பது போன்று எளிதானதல்ல என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் விசிக நிர்வாகி செல்ல பாண்டியன் மனைவியின் உருவப்பட திறப்பு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் எம்பி கலந்து கொண்டு படத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து மேடையில் பேச வந்த திருமாவளவனை கட்சி நிர்வாகிகள் சூழ்ந்து கொண்டனர். அதனால் ஆத்திரமடைந்த திருமாவளவன் மேடையில் நின்றிருந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை விரட்டி துரத்தினார். மேடையில் நாற்காலில் அமர்ந்திருந்தவர்களை தவிர அனைவரையும் கீழே இறங்க சொன்னார். அதன் காரணமாக சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அதன் பிறகு பேசிய திருமாவளவன், நிர்வாக கட்டமைப்பு முறையாக இருந்தால்தான் திமுக, அதிமுக போன்று அதிகாரத்தை நோக்கி நகர முடியும் என்று கூறினார். அந்த நிர்வாக கட்டமைப்பு முழுமைப்படுத்தப்பட்டால் இந்த மாதிரி யாரும் சூழ்ந்து நிற்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் கட்டுக்கடங்காதவர்கள். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, முன்னால இருக்கே கிடக்க அது பரவாயில்ல. 3 மணி நேரம் நிற்பியா, நிற்பேன். 4 மணி நேரம் ஆகுமா, ஆகும். இந்த நிலை மாறி வளர்ந்தால்தான் இன்னைக்கு திமுக மாதிரி, அதிமுக மாதிரி, கம்யூனிஸ்டுகள் மாதிரி ஒரு அதிகாரத்தை நோக்கி நகர முடியும். அதிகாரத்தை நோக்கி நகரணும். நம்ம 1000 பேர் ஒரு இடத்துல கும்பலா கூடுறது முக்கியம் கிடையாது. ஒரு புரோட்டோகால் மெயின்டைன் பண்ணணும். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற தனியார் பள்ளி பேருந்து திடீரென சேற்றில் சிக்கி ஒருபுறம் சாய்வதாக நின்ற நிலையில் குழந்தைகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். செல்லியம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல் பள்ளி பேருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளிக்கு சென்றபோது பழனியாபுரி பகுதியில் பாலம் அமைக்கும் பணி நடைபெறுவதால் ஓட்டுநர் பேருந்தை மாற்று வழியில் இயக்கினார். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்திற்கு பேருந்து ஓட்டுநர் வழிவிட முற்பட்ட போது பேருந்து எதிர்பாராத விதமாக சேற்றில் சிக்கி ஒருபுறம் சாய்வாக நின்றது. உடனே பள்ளி குழந்தைகள் பேருந்தில் இறக்கிவிடப்பட்ட நிலையில் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் விளைநிலங்களிலிருந்து நீர் வடியாமல் சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கிள்ளை, சிங்காரக்குப்பம், பொன்னன்திட்டு, குச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1500 ஏக்கரில் சம்பா தாளடி நெல் பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. நேரடி நெல் விதைப்பு மூலம் சாகுபடி செய்யப்பட்டு நெற்பயிர்கள் முளைத்து 30-40 நாட்களான நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை உருவாகியிருக்கிறது. விளைநிலங்களில் தேங்கியிருக்கும் தண்ணீர் வடிய வழியில்லாமல் குளம் போல் தேங்கியிருப்பதால் தண்ணீரை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக நடவு செய்யப்பட்டிருந்த சுமார் 250 ஏக்கர் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. டிட்வா புயல் காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் 4 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் வடக்கப்பட்டு, கக்கரைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நடவு செய்யப்பட்டிருந்த சுமார் 250 ஏக்கர் தாளடி இளம் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. மேலும் வடக்கப்பட்டு கிராமத்தில் உள்ள 2 குளங்களுக்குள் இடையில் சாலை போட்டதால் தண்ணீர் வடிகால் வாய்க்காலில் செல்லாமல் வயல்களுக்குள் புகுந்து தேங்கியது. இந்நிலையில் ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மயிலாடுதுறையில் புயல் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் தரையோடு சாய்ந்து சேதமாகின. மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி கிராமத்தில் விவசாயி பிரபாகரன் என்பவர் சுமார் 3 ஏக்கரில் வாழை சாகுபடி செய்திருந்தார். மேலும் கார்த்திகை தீப திருவிழாவிற்கு அறுவடை செய்யலாம் என காத்திருந்துள்ளார். இந்நிலையில் டிட்வா புயலின் காரணமாக சுமார் 450க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்து தரையோடு சாய்ந்தன. இதனால் 1 லட்சத்திற்கும் மேல் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். எனவே தங்கள் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருப்பதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தனியார் விடுதிகளுக்கு ஒரே நாளில் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
ரோகிணி பகுதியில் இயங்கி வரும் 2 தனியார் விடுதிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதனால் பயந்து போன விடுதி நிர்வாகத்தினர் உடனடியாக மாவட்ட காவல்துறைக்கு புகார் அளித்ததன் பேரில் அங்கு வந்த போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் வளாகம் முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகப்படியான எந்தவித பொருளும் கண்டெடுக்கப்படாத நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என தெரியவந்துள்ளது. இதையடுத்து வழக்குப்பதிவு செய்த போலீசார் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே அரசு பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். குன்னத்தூர் கிழக்கு கடற்கரை சாலையில் சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து சென்றுள்ளது. அப்போது கூவத்தூரிலிருந்து திருப்போரூர் அடுத்து ஆலத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு ஆட்களை ஏற்றி சென்ற வேன் ஒன்று பேருந்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் கிழார்கொள்ளை கிராமத்தை சேர்ந்த உமா மற்றும் நாடு ஆகிய 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தொடர்ந்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் மருமகன் மற்றும் மாமியார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டபாளி பகுதியைச் சேர்ந்தவர்கள் திவ்யமோன் லவ்லி தம்பதியினர். லவ்லியின் தாய் ரோஸ்லின் என்பவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் தம்பதியர் அவரை அழைத்துக் கொண்டு ராணிப்பேட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். காரை லவ்லி ஓட்டி சென்ற நிலையில் ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலம் அருகே உள்ள பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டு இழந்த கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த லாரியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ரோஸ்லின் மற்றும் மருமகன் திவ்யமோன் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் லவ்லி காயங்களின்றி உயிர் தப்பினார். தொடர்ந்து விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓமலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே டீசல் தீர்ந்த லாரி ஒன்று பல மணி நேரம் நின்றதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தனியார் சுங்கச்சாவடியை அடுத்து டால்மியா போர்டு என்ற பகுதியில் கனரக லாரி ஒன்று அதிகாலை கடக்க முயன்றது. அப்பொழுது அந்த லாரி திரும்பிய போது திடீரென லாரியில் டீசல் தீர்ந்து போனதால் பெங்களூரு சேலம் தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே நின்றது. தொடர்ந்து ஓட்டுநர் லாரியை எடுக்க முயற்சி செய்தபோது லாரி நகராமல் நின்றதால் அதிகாலையில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதனால் பெங்களூரு மார்க்கத்தில் கேரளா, திருச்சி மற்றும் கோவை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் 4 சக்கர வாகனங்கள் உள்ளிட்ட கனரக வாகனங்களின் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டு சென்றனர். சென்னை பெரும்பாக்கத்தில் மருத்துவ சிகிச்சைக்காக வங்கி கணக்கில் சேமித்து வைத்திருந்த மாற்றுத்திறனாளியின் பணம் திருடு போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளிதான் சம்சஸ் குதா. இவர் லிஃப்ட் ஆபரேட்டராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன் வெரிகோஸ் நோய் ஏற்பட்டதால் மருத்துவ சிகிச்சைக்காக 1,50,000 வரை அவரது வங்கி கணக்கில் சேமித்து வைத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி இவரது வங்கி கணக்கிலிருந்து 82,174 ரூபாய் பணம் திருடு போனதாக அவரது செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தி வந்ததை அடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் போலீசார் சம்பவம் தொடர்பாக எந்த விசாரணையும் செய்யாமல் அலட்சியம் காட்டுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி காலில் வெரிகோஸ் பெயின் இருந்துச்சுன்னு ஆஸ்பத்திரியில் காமிச்சு சார் 1,50,000 ரூபா செலவாகும்னு சொன்னாங்க. நான் அதுக்காக தான் இந்த 2 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் இங்கே லிஃப்ட் மேனாக வேலை பார்க்குறேன். அந்த வருமானத்தை வச்சு எங்கள் அம்மாவும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ஏதோ இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்காக சேர்த்து வச்சுக்கிட்டீங்க சார். திடீர்னு இந்த சில நாளைக்கு முன்னாடி என் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து 82,200 ரூபாயை யாரும் திருட்டிட்டாங்க சார். யாருன்னு தெரியல. நானும் போய் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களும் இந்தா பாருங்க அதா பாருங்கன்னு அலட்சியப்படுத்துகிறாங்க. பேங்க்கில் இந்தியன் பேங்க்கில் மணலி மாத்தூரில் போய் அங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். யாரும் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல சார். திருச்செந்தூர் அருகே சொகுசு காரில் வந்த இளம் ஜோடியினர் பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் கொடுக்காமல் ஊழியரை ஏமாற்றி சென்ற சிசிடிவி காட்சி வைரலாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கன்னியாகுமரி சாலையில் கல்லாமொழியில்
தனியார் பெட்ரோல் நிலையம் ஒன்று அமைந்துள்ளது. அங்கு சிவப்பு நிறம் கொண்ட சொகுசு காரில் வந்த இளம் ஜோடியினர் காருக்கு 3000 ரூபாய் பெட்ரோல் நிரப்ப ஊழியரிடம் கூறியுள்ளனர். இதனையடுத்து பெட்ரோல் நிலையத்தில் பணிபுரியும் ஊழியர் காருக்கு பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் கேட்டபோது காரில் இருந்த நபர் செல்போன் மூலமாக பணம் போடுவதாக கூறி ஸ்கேன் செய்ய சொல்லி கேட்டுள்ளார். பின்னர் பணியாளர் ஸ்கேன் செய்து கொடுத்தவுடன் பணம் பரிமாற்றம் செய்வது போல் நடித்த அந்த நபர் ஊழியர் சற்று நகர்ந்தவுடன் காரை வேகமாக ஓட்டி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இச்சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகியுள்ளது. கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான மந்திர பீடேஸ்வரி மங்களாம்பிகை சமேத ஆதி கும்பேஸ்வரர் சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் ரூபாய் 15 கோடி செலவில் திருப்பணிகள் நிறைவுற்ற நிலையில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று காலை விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், பிம்ப சுத்தி ரக்ஷா பந்தனம், பரிவார பூர்ணாகுதி, பிரதான யாகசாலை பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க விசேஷ அலங்காரம், மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை அருகே பள்ளி வளாகத்தை மழைநீர் சூழ்ந்ததால் மாணவர்களுக்கு விடுமுறை அளித்து பத்திரமாக வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். மயிலாடுதுறையில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட காரணத்தால் அங்குள்ள கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளி வழக்கம் போல் இயங்கியது. ஆனால் சிறிது நேரத்திலேயே பள்ளி வளாகம் முழுவதும் 2 அடிக்கும் மேல் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் மாணவர்களும் ஆசிரியர்களும் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகேயன் பள்ளிக்கு ஒரு நாள் விடுமுறை அளித்து உத்தரவிட்டார். பள்ளி வளாகத்தில் சூழ்ந்துள்ள மழை நீரை ஜேசிபி இயந்திரம் மூலம் மோட்டார்கள் மூலமாகவும் வெளியேற்றினர். 2026ஆம் ஆண்டுக்கான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு மதுரை பாலமேடு பகுதியில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. மதுரை மாவட்டம் அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு பகுதிகளில் பொங்கல் திருநாளில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். அதுபோல 2026ஆம் ஆண்டுக்கான பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனால் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கியுள்ளன. அதேபோல காளை உரிமையாளர்களும் தங்களது காளைகளை தயார்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. அண்ணாமலையார் கோயில் கார்த்திகை தீப விழா கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் சிகர விழாவாக டிசம்பர் 3ஆம் தேதி கோயில் கருவறையில் பரணி தீபமும் 2668 உயரம் கொண்ட மலை மீது மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. இதனை காண 40 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வருவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் 1060 இடங்களில் சிசிடிவி, 24 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள், 130 இடங்களில் கார் பார்க்கிங் உள்ளிட்ட முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. 97 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு 4764 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் 15000 போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே 1.5 வயது ஆண் குழந்தை வடிகால் வாய்க்காலில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தது. பாளையங்கோட்டை கீழ்பாதி கிராமத்தில் பழனி என்பவரது குழந்தை சாய் ரக்ஷன். இவர் வீட்டு முன்பு நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக வடிகால் வாய்க்காலில் விழுந்து குழந்தை மாயமானது. குழந்தையின் 4 வயது அண்ணன் லோகேஷ் அளித்த தகவலின் பேரில் குழந்தை தண்ணீரில் தத்தளிப்பதை குடும்பத்தினர் அறிந்தனர். இதையடுத்து 1 மணி நேரத்திற்கு பின் குழந்தை மீட்கப்பட்டது. பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்தது தெரியவந்தது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.